ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம். இது இந்த ஆடியோ அதிமுகவினரிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அதிமுக தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் தலைவர்கள் என்று தற்போது வர்ணிக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி வேலுமணி, அதுக்கப்புறம் CV சண்முகம், அதுக்கப்புறம் நம்ம இவர் யார், இந்த இரண்டு கோஷ்டிகள்லேயும் மாறி மாறி இருந்த முனுசாமி. ஸோ இவர்கள் தான் இப்போ இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்குது. எடப்பாடி தலைவராக இருக்கார் அப்படின்ற மாதிரி, பொதுச்செயலாளராக இருக்கார் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் என்னென்னா, அந்த கட்சியோடைய மூத்த தலைவர், அதாவது ஜெயலலிதா மிகவும் நெருக்கமாக இருந்த ஜெயலலிதா ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்த பொய் பொன்னையன் என்று வர்ணிப்பார்கள் அப்போது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பயங்கர டேட்டா சொல்லுவார். அவர் அண்ணாமலைக்கெல்லாம் முன்னோடி. அதாவது எப்படின்னா 90s அண்ணாமலைன்னு வச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரியான ஒருவர் தான் பொன்னையன். ரொம்ப சீரியஸாகவும் காமெடியாகவும் பேசக்கூடியவர். இப்போ மோடியை பிரதமராக்கணும் அப்படின்றத தாண்டி நிர்மலா சீதாராமனை இப்போ தமிழர் என்பதால் பிரதமராக்கணும்னு சொன்னவர். அதே மாதிரி எடப்பாடிக்கு என்ன தகுதி இல்லைன்னு சிரிக்காமல் பேசினவர் பொன்னையன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக நீங்கள் அவரோட பேட்டியை பிற டிவியில் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன திறமை இல்லை எடப்பாடி அவர்களுக்கு. அவர் தான் பிரதமர் ஆகணும், ஒரு தமிழர் பிரதமர் ஆகணும். இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர், சர்வதேச அரசியலை கரைத்து குடித்தவர் எடப்பாடி. அவர் தான் பிரதமர் ஆகணும்லாம் சொன்னார் இல்லையா? அதுதான் நான் சொன்னல போய் பொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஜெயலலிதா இருக்கும்போதே அப்படி தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இப்போ கொஞ்சம் கழட்டி விட்டாங்க, இடையில இவர் போயிட்டார், ஃபாரின் போயிட்டு இப்போ வந்தார். இப்போ என்ன கூடவே இருக்கார், அதிமுக சார்பாக பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு தொண்டருடைய மனக்குமுறல் தான் அப்படியே ஒரு ஆடியோவாக வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த முழுசாக பார்க்க போகிறீங்க. பொன்னையன் வச்சு செஞ்சுருக்காரு, நாய் பேயின்னு பேசியிருக்காரு. அதாவது மித்தவர்கள் கூட அப்படி பேசினது கிடையாது, எதிர்கட்சிக்காரங்க கூட அப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் தங்கமணி, வேலுமணி, CV சண்முகத்தெல்லாம் நாய்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கொள்ளைக்காரர்கள்னு பேசியிருக்காரு. இந்த கொள்ளை கும்பல்கிட்ட கட்சி மாட்டிகிட்டு இருக்குன்னு பேசியிருக்காரு. அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க. மொதல் ஆடியோவை பார்த்துருங்க. அதில் நீங்கள் அப்படியே மெதுவாக தான் போகும். மொதல் ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஆடியோ அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். மூணாவது ஆடியோ வச்சு செஞ்சுருப்பார் பொன்னையன். அதாவது அவங்க கட்சிக்காரர், அவங்க கட்சி மூத்த தலைவர்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்ருக்கவர். ஒரு தொண்டர்கிட்ட தன்னுடைய மனக்குமுறலையும் தனியாக அவர் என்ன பேசிக்கொள்வாரோ அதை எல்லாமே அந்த ஆடியோவில் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இப்போ பொன்னையன் தன் வாழ்நாளில் சொன்ன உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஆடியோவை பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், நான் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேண்ணே. அண்ணன் என்னண்ணே இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணன்லாம் நீங்களே இப்படி பேசுறீங்களே? என்ன பண்றது? என்னண்ணே கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுலானே. தலைவர் காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம். தொண்டர்களை யாருமே பார்க்கலையானே, எல்லாமே தலைவர்களை தானே பாக்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில கட்சி, அந்த கோடீஸ்வரன் கையில கட்சியா இருந்தது. அந்த கட்சி சேருமா சேராதா, இல்லன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போகுது. ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாதுன்னா பிரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுதுலானே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க. தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க பணத்தை பாதுகாக்க வெளியே பிடிச்சிட்டு தாடுறாங்க போட்டி போட்டதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப மு.க. ஸ்டாலினை டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா. இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. இது வேற ஆரம்பிச்சு. அது நிறைய அதே மாதிரி KP முனுசாமியும் இப்ப ஸ்டாலினை திட்டத்தை நிறுத்திட்டாரு. இப்ப பாத்தீங்க, கேட்டீங்களா? இதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்க மாதிரி இருந்துச்சா, பரபரப்பா இருந்துச்சா? அந்த கட்சிக்காரர் எப்படி பேசியிருக்காருன்னா, அடுத்து இந்த முனுசாமி என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா முனுசாமி முதல்ல எடப்பாடியை கவுத்திட்டு தான் ஏதாவது ஒரு பதவியை பிடிக்கணும்னு சொல்லி MLA-வாக ஜெயித்து மீண்டும் MP-க்கு போட்டி போட்டவர் தான் அந்த முனுசாமி. பதவி வெறி பிடித்த, பண வெறி பிடித்தவர். நம்ம சொல்லலை, பொன்னையன் சொல்றாரு. எப்படின்னா கோடி கோடியாக சம்பாதித்து வச்சிருக்காரு முனுசாமி. எடப்பாடியை மிரட்டியும் சொல்லி இது பண்ணியும் சொல்லி ஒரு ஆடியோ பேசியிருக்காரு. அந்த பாட்டை கேளுங்க, உண்மையிலேயே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு, அந்த பெட்ரோல் பங்கு இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு KP முனுசாமி. பாத்தீங்களா? துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப அவங்க திட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்க, கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு
இப்படி ஆடுறானுங்க, தொண்டை தடுமாறும். உண்மையில எனக்கு கண்ணீர் வருதுண்ணே. ஆமாண்ணே, எப்படிங்க கட்சியை நடத்துவாங்கன்னு தெரியலண்ணே. இப்படி போய் எங்கண்ணே விடுறதுக்கு? ஒண்ணுமே ஓடல. நம்ம இப்போ ஒன்லி கிடையாது, நம்ம வாழ்ல பேசாம அமைதியா இருக்கிறோம். இங்க எல்லாம் இப்ப எங்க மாவட்டத்துல எல்லாம் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் விலைக்கு வாங்கியாச்சு. ஒன்னும் சொல்ல முடியல. பார்க்கும்போது யாருன்னே தெரியாதுண்ணே, கட்சிக்கு யாருன்னே தெரியாதுண்ணே. இந்த மாவட்ட செயலாளருக்கு பணம் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைஞ்சது 100 கோடி 200 கோடி இல்லாத மாவட்ட செயலாளர் பாருங்க. அந்த மாதிரி காலத்துல மாவட்ட செயலாளருக்கு கமிஷன் 1.5% தான். இப்ப மாவட்ட செயலருக்கு மாவட்ட தலைவர் 14% அவனுங்களே எடுத்துக்கிட்டு அவனுங்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும். ஒரு மாவட்ட செயலாட்டி 100 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்ன ஆச்சு? தலைமை கழகத்துக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியது மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே இப்ப இவர் பின்னாடி எடப்பாடியார்னு போக தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பின்னால போனாதானே அந்த சம்பாதனை பாதுகாத்து முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, அதுதான் உண்மை. அதாவது கடந்த 4 வருடமாக மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் கொள்ளையடிக்க விட்டார். பங்கு வாங்காமல் எடப்பாடி அவர் தனியாக அடிச்சிட்டாரு. எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பயங்கரமாக கொள்ளையடித்தலின் விளைவாக எடப்பாடிக்கு ஜெய போடுறாங்க இவர்கள்லாம். இதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்லாம் 10-15% கமிஷன் எடுப்பான் மாவட்ட செயலாளர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 100 கோடிக்கு மேலே வச்சுருக்கான்றாரு. நம்ம சொல்லலைங்க, அவர் வாயிலே கேட்டிருக்கேன். எல்லா மாவட்ட செயலர் எம்எல்ஏ கொள்ளையடிக்கிறது கூப்பிட்டாரு பாருங்க இந்த 4 வருஷமா. ஆமா, அவரு முதுகுலயே இப்ப குத்திட்டானு. யாரு முதுகுல? எடப்பாடி முதுகுலயே. அங்க அவரு எடப்பாடிக்கு சாதகம் இல்லையா அவங்க? அதனாலதான் எடப்பாடி வந்து அவங்க சொல்றதுக்குதான் தலையாட்டுறாரு. டிவி சண்முகம் என் பையனை விட 4 வயசு இளையவன். அவங்க அப்பனும் நானும் கிளாஸ்மேட்டுங்க சார், லா படிச்சதுல. சரி சரி. பகல்லையே குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கையில வந்து 19 எம்எல்ஏ படையாட்சிங்க வன்னியர்கள். அந்த ஜாதி அடிப்படையில எம்எல்ஏ இருக்கிறதுனால அவங்க பின்னால தொங்குறாங்க. பொங்க விழால கவுண்டர்கள் இருக்காங்க. பொங்க நாட்டு கவுண்டர்கள் 42 எம்எல்ஏ இருக்காங்க 6 மாவட்டத்துல மொத்தம். சரி சரி. 42 பேர்ல எடப்பாடி கையில 9 பேர் தான். வெறும் 9 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் காசை கொடுத்து அதை கொடுத்து கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து வேலுமணி தங்கமணி அவனுங்க கையில வச்சிருக்காங்க. கரெக்ட். 2 பேரும் தெருக்கு பத்துனா அந்த எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை. என்கிட்ட வந்து முதலமைச்சர் வேணுங்கிற ஒரே இதுக்காக இந்த எடப்பாடி, வேலுமணி, கேபி முனுசாமி, டிவி சண்முகம் எல்லா நாய்களையும் கையில சிக்கிக்கிட்டு அந்த ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு கேபி முனுசாமியும் அவரே கூட ஒற்றை தலைமைக்கு வரலாம். அப்படி ஒரு முயற்சி கூட நடந்தது. அதுக்குதான் இந்த விளையாட்டை காட்டுறாரு. எம்எல்ஏங்க ஆதரவை வச்சுதானே எதிர்காலம். ஆமா, அது காரணம் எம்எல்ஏங்களை கூட்டுறா முன்னா வந்து அவங்க லஞ்சம் நாளைக்கு இது 1% மேல எம்எல்ஏக்கு போகாது. 6% எம்எல்ஏக்கு போகுது. நாளைக்கு இதே எடப்பாடியோட கவுத்துக்கு அவங்க தயாராகியாச்சு. நிறைய குறிப்பு ஜாதி அடிப்படையில் எல்லாம் வேலை செஞ்சிருக்கு. அதனால இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் காத்துல விட்டு அடிச்சுட்டு நம்ம பதவியை பாதுகாத்தா போதுமா இவர் ஓடிட்டு இருக்காரு முட்டாள்தனமா எடப்பாடி. யாருமே கட்சிக்கு விசுவாசம் இல்லை, அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை, தலைவருக்கு விசுவாசம் இல்லை. தொண்டர்களோட நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி. இப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா அதிமுக நிலைமை ஆவி காப்பாற்றுன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதாவது தலைவர் காப்பாற்றுவார், தொண்டர் காப்பாற்றுவார்ன்றதை தாண்டி, மோடி காப்பாற்றுவார்ன்றதை தாண்டி, ஏன்னா இவருக்கு எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுவான்றதை தாண்டி எம்ஜிஆர் ஆவியும் ஜெயலலிதா ஆவியும் தான் அதிமுக காப்பாற்றும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி பொன்னவன் ஆசீர்வாதம் வழங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா ஆறுதலும் வழங்கி இருக்கிறாரு. அந்த ஆடியோ அவர் வாயிலால் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஆவி காப்பாற்றுதுன்னு கேளுங்க. ஆகாது எம்ஜிஆர் ஆவி
நாடு எல்லாரையும் காப்பாத்து. நான் உண்மையிலே சொல்றேனே, தலைவரோட ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் தான் இன்னைக்கு தொண்டர்களை காப்பாத்தணும். செதஞ்சு உடஞ்சு போய் நிக்கிறோம். திருட்டு கும்பல்ல இருந்து காப்பாத்தணும், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து பேசலாம், நம்ம பிறகு பேசுவோம். வேற அப்படியாண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இப்படி வந்து ஆவியை நம்பி கட்சி நடத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக வந்துருச்சு. அப்போ வந்து அதிமுக முடிஞ்சு போச்சுன்னே அர்த்தம். இது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் கட்சிக்குள்ள உள்ள தலைவர்களே வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது அவர்களுடைய மனக்குமுறலை அப்படியே கட்சி ஒரு தொண்டர்கிட்ட அவர் பேசினது, பொன்னையன் பேசினதை பற்றி கேட்டீங்க. அவங்க கட்சிக்காரங்களே எத்தனை கோடிகள் அழித்து வைத்திருக்கிறார்கள், என்னென்ன அது முளமாரித்தனம் பண்ணுறாங்க, முடிச்ச வைத்தனம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் வந்து பொன்னையன். அதுபோக கட்சி எடப்பாடி கையில் இல்லை, 42 எம்எல்ஏக்கள் கவுண்டர் எம்எல்ஏக்கள் 9 பேர் தான் எடப்பாடி கையில் இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. எனவே அழிவின் விளிம்பில் இருக்கிறது இந்த கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம், அதிமுக அப்படின்னு பார்க்கலாம். தேர்தல், இந்த எம்பி தேர்தலுக்கு அப்புறமே அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும், இன்னும் டுபாக் ஒரு நிலைமைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அவங்க கட்சிக்காரங்களே, அவங்க கட்சி மூத்த தலைவரே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே அடுத்து அதிமுக இருக்குமா, அடுத்த தேர்தலில் இருக்காதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே வல்லூர்களைப் போல் பாஜக, அதாவது மத்திய பாஜக, மோடிஜி, அமித்ஷாஜிலாம் டோட்டலாக அதை முடிச்சு கட்டி ரெட்டலையை பிடிங்கிட்டு இவர்களெல்லாம் உள்ள தள்ளணும்னு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா தங்கமணி வேலுமணிலாம் தப்பிச்சு போய் காலில் வந்து பிஜேபியில் கூட சேர்ந்துருவாங்க போல். ஏன்னா அந்த மிரட்டல் தொடர்ந்துட்டு இருக்கு. விரைவில் அவர்கள் பிஜேபியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அதிமுகவில் டம்மி பீஸாக இருந்துக்கிட்டு இவர்களை எதிர்க்காமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. விரைவில் எடப்பாடி கழட்டி விடப்படுவார்ன்ற தகவல் இருக்குது. என்ன நடக்குது எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.